வணக்கம். இது TN360 செய்திகளும் நான் உங்கள் பிரபு. நேர்களே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செய்தியில மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நாள்தோறும் அடிக்கடி நம்ம கேட்டுட்டு இருக்க ஒரு வார்த்தை. அந்த வார்த்தைக்கும் தமிழக அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அரசியல்ல இந்த வார்த்தை எப்படி உள்ள வந்துச்சு? ஏன் இந்த நாட்கள்ல இந்த வார்த்தை தமிழகத்துல ரொம்ப பிரபலமா இருக்கு? நாளிதழ்கள்லயும் தொலைக்காட்சிகள்லயும் இந்த வார்த்தையை கேட்காம நம்ம இன்னைக்கு அந்த நாளை கடந்துட முடியாது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன, அந்த சொல் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலியமா பார்க்க போறோம். அப்படிப்பட்ட அந்த வார்த்தை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குதிரை பேரம். இந்த குதிரை பேரம்னா என்ன? இந்த குதிரை பேரத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கொஞ்சம் நாட்கள், ஏன் கொஞ்சம் வருடங்கள், ஏன் சில நூற்றாண்டுகளை நம்ம கடந்து போகணும். அப்படி இந்த குதிரைகள் அப்படின்றது பாத்தீங்கன்னா, மன்னர்கள் ஆட்சி காலத்துல ஒரு செல்வமா பார்க்கப்பட்டது. அதாவது மன்னர்களுக்குள்ளாரையே இந்த குதிரைகள் எவ்வளவு இருக்கிறதோ, அவர் ஒரு செல்வந்தரா, எப்படி பொன் பொருள் தங்கம் இருக்கிறதோ அதே போல குதிரைகளும் ஒரு செல்வமா தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்படி இந்த குதிரையை செல்வமா இருக்கும்போது அது தங்கத்துக்கு நிகரான வர்த்தகமா இருக்கும் இல்லையா? அப்படிதான் ஒரு காலத்துல குதிரைகளும் வர்த்தகமா கருதப்பட்டுச்சு. குதிரைகள் கண்டம் விட்டு கண்டங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டு விற்பனையாகப்பட்டு வந்தது. குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல இந்த குதிரை விற்பனைன்றது பாத்தீங்கன்னா கொடிகட்டு பறக்கக்கூடிய ஒரு தொழில் அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த குதிரைகளை பல கண்டங்களுக்கு, பல மாகாணங்களுக்கு அப்பெல்லாம் தேடி போய் வாங்கிட்டு வருவாங்களாம். இப்படி ஒரு காலகட்டத்துல குதிரை வர்த்தகம் என்பது கொடிகட்டி பறந்த அந்த காலத்துல இந்த குதிரை சந்தைகள் நடக்கும் இல்லையா? இந்த குதிரை சந்தைகள்ல அந்த குதிரைகளை வாங்க வருபவர்களுக்கும் விற்பனை செய்ய போறவங்களுக்கும் நடக்கக்கூடிய பேரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒழுங்கற்ற நேர்மையற்ற பேரமா இருந்ததுன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு நோயுற்ற உடல்நலம் குன்றிய குதிரையை கூட அந்த வியாபாரிகள் மிக சாதுரியமா அந்த குதிரையை வாங்க வரவர்கிட்ட பேசி வித்துருவாங்களாம். அதே போல இந்த குதிரையை வாங்குறவங்களும் பாத்தீங்கன்னா அந்த குதிரையை கடுமையா பேரம் பேசி அடிமாட்டு விலைக்கு விலை பேசி வாங்கிட்டும் போயிடுவாங்களாம். இப்படி இந்த குதிரை விற்பனையாளர்களுக்கும் அதை வாங்கக்கூடியவங்களுக்கும் நடக்கக்கூடிய கடுமையான அந்த பேரம் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையற்ற பேரமா தான் பார்க்கப்பட்டுச்சு. அப்படி நேர்மையற்ற பேரத்துல யார் திறமையானவர்களோ அவர்களுக்கு தான் லாபம் அப்படின்றது தான் அதனுடைய பொருள். சோ இப்படிதான் இந்த குதிரை பேரம் இருந்தது. இந்த குதிரை பேரத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கட்சி தாவல் என்பதற்கு குதிரை பேரம்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல கிட்டத்தட்ட 1985 ஆண்டுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கட்சி நபர் அந்த கட்சியில உறுப்பினரா இருப்பாரு. அவருக்கு அந்த கட்சி அவரை ஒரு சீட் கொடுத்து, அவருக்கு அந்த சின்னம் கொடுத்து, அவர் அந்த தேர்தலில் போட்டிட்டு அந்த தொகுதியில வெற்றி பெறலாம்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு வெற்றி பெற்ற பிறகு அவர் கட்சியை சார்ந்தவராகவும் இருக்கலாம், சுயேட்சையாகவும் இருக்கலாம். ஆனா கட்சியிலிருந்து வெற்றி பெற்ற பிறகு திடீர்னு பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகிட்ட போய் சேர்ந்துருவாங்க. அப்படி சில நிகழ்வுகள் நம்ம நாட்டுல நடந்திருக்கு. இதனால சில ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சிகளும் மாறி ஆட்சி அமைச்ச அந்த நிகழ்வுகளையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி நேர்மையற்ற ஒழுங்கற்ற இந்த செயலை அரசியல் விமர்சகர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதற்கு குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி அந்த பேரை பயன்படுத்த தொடங்கினாங்க. அப்படிதான் இந்த குதிரை பேரன்ற வார்த்தை நம்ம அரசியல்ல உள்ள வந்துச்சு. அதாவது நேர்மையற்று ஒரு கட்சியில கொடுத்த சீட்டு அவங்க சின்னத்துல ஜெயிச்சு ஒரு நேர்மையற்ற பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ அந்த கட்சியிலிருந்து தாவி மற்ற கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சத ஒரு குதிரை பேரமா அரசியல் விமர்சகர்கள் பார்த்தாங்க. அதனாலேயே இதற்கு குதிரை பேரன்னு சொல்லி இதற்கு பெயரிடப்பட்டு இன்று அரசியல் களத்துல அதுவும் தற்பொழுது மிகவும் பிரபலமா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. நண்பர்களே, தொடர்ந்து இது போன்ற பல முக்கியமான செய்திகள், இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள், சின்ன சின்ன தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண விரும்புறேன். ஸோ தொடர்ந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.